بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم ومجد وعظم. நாயக கோமான் அவர்களின் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம், ஈதுல் ஃபர்ஹ வஸ்ஸுரூர், ரபியுன் நூர், நூறு ஷஹர், அல்ஹம்துலில்லாஹ், ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய நமக்கெல்லாம் மாபெரும் தௌஃபீக் அல்லாஹ் செய்துள்ளான். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் மாபெரும் ரஹ்மத்தால் அல்லாஹுவின் உஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீமாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை ஈமான் கொள்ளக்கூடிய மகா பாக்கியமும், கலிமாவுடைய ஈமானுடைய ஐனியத்தான அஸ்லியத்தான கலிமாவின் நாயகராம் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களை மஹப்பத் வைக்கக்கூடிய அந்த மாபெரும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு அத்தா செய்துள்ளார். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃபை போன்ற அல்லாஹ்வுடைய ஹதரத்தில் ஒரு மகா கௌரவமிக்க நிஅமத்துல் அக்பர், ஹைருல் அக்பர் வேற எதுவும் கிடையாது. மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات குதுஸுல் ஆலியாவை மஹப்பத் வைக்கக்கூடிய கண்மணி நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃபை போன்று ஹதரத்துல் இலாஹியாவில் மஹப்பத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிஅமத்துல் அக்பருக்கு ஈக்குவலாக, சமமாக, நிகராக வேற ஒரு நிஅமத்தும் கிடையாது. மாஷா காரணம் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபை அல்லாஹ் யாரை விரும்புறானோ, அல்லாஹ் யாரை இஷ்டப்படுறானோ, அல்லாஹ் யாரை பிரியப்படுறானோ அப்படி உள்ள அடியார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். மாஷா
குர்ஆனுடைய வெளிச்சத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல நபிமார்களுக்கு பிறகு நபிமார்களோட அல்லாஹ் குர்ஆன்ல பேசக்கூடிய அந்த சம்பாஷணை முகாலமாத் ஷரீஃபுக்கு அடுத்து அதிகமாக அல்லாஹ் குர்ஆன்ல யாரோடு பேசுறான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல மூமின்களான ஈமான்தாரிகளோட தான் அல்லாஹ் அதிகமா பேசுறான். காரணம் என்னமா? யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற ஹிதாப் அல் குர்ஆனுல் கரீம்ல 89 டைம்ஸ் 89 ஆயத்து ஷரீஃப் இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஹய்யுல் கய்யூமான மாலிகுல் முல்கான அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய மூமின்களோடு இவ்வளவு அதிகமா பேசுறதுக்கான காரணம் என்ன? அவர் மூமினா இருக்கிறார்ல, அதனால. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரமான உஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை மஹப்பத் வச்சிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் மஹப்பத் வச்சிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய உஷாக்கான குலாமாக நாம் இருப்பதால் நம்மோடு அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன் ஷரீஃப்ல அதிகமான முகாலமா, அதிகமான முஹாதஸா நம்மோடு அல்லாஹ் செய்யறான். மாஷா 89 விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். 89 அல்லாஹ் நம்மோடு பேசுறான் குர்ஆன் ஷரீஃப்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற ஹிதாப் மாஷா அல்லாஹ் என்ன 89 முறை இருக்குது. அப்ப 89 முறை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மூமின்களோடு பேசுறதுக்கான சபப் என்ன? மா சபப்? எல்லாமே அல்லாஹ்வுடைய அடியார்தானங்க. அந்த மூமின்கள்ட்ட மட்டும் என்ன பெரிய விசேஷம் இருக்குது? ஆமா, விசேஷம் இருக்குது. ஈமான் இருக்குதுல்ல. ஈமான்னா என்ன? முஹம்மது ரசூல் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃப் தான் ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவுடைய அந்த உண்மையான விசுவாசம் என்பது என்னது? அந்த உண்மையான விசுவாசம்னா அதுக்கு பொருள் என்ன? அதுக்கு மீனிங் என்ன? மானா என்ன? அதுக்கு விளக்கம் என்ன? கலிமாவுடைய நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களை மாஷா அல்லாஹ் என்ன மஹப்பத் வைக்கிறதா ஈமானுடைய ஐனியத், ஈமானுடைய அஸ்லியத். மாஷா அப்ப ஈமான் ஈமான் ஈமான்னு சொன்னா அதுக்கு மாஷா அல்லாஹ் என்ன பொருள் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு என்ன அது சொல்லி முடிச்சிட்டான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானும் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருவாயால் நமக்கு திருவாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். லா யூமினு அஹதுக்கும், ஒருவன் மூமினாக முடியாது. நம்ம என்ன அக்ஸரான மர்தபா சமாயியத்தை செய்யக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப் இது. மாஷா புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப். மாஷா அல்லாஹ். லா யூமினு அஹதுக்கும், லா யூமினு அஹதுக்கும், ஒருவன் மூமினாக முடியாது. எதை கொண்டு? ஹத்தா அகூன அஹப்ப இலை, ஹத்தா அகூன அஹப்ப இலை, ஒருவன் மூமினாக முடியாது அவன் என்னை மஹப்பத் செய்யாத வரையிலும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் என்பது ஈமானே, அதுதான் மாஷா அல்லாஹ். அதாவது அது ஈமானில் நின்றுமாகும், அப்படியாகும் இப்படியாகும் சொல்லி எல்லாம் என்னங்க தௌஜீஹ் செய்யறதுக்கெல்லாம் இடமில்லை. ஈமானே அதுதான் மாஷா அல்லாஹ். ஈமான்னா அதுக்கு மானா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஃபெய்த், அதோடைய உண்மையான விசுவாசம் என்ன? கலிமாவுடைய நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை மஹப்பத் வைக்கிறது தான் ஈமான். மாஷா அல்லாஹ். வேற ஒண்ணும் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் தான் ஈமான். நாயகத்தை மஹப்பத் வைக்கிறது தான் ஈமான். மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை மட்டுமே கல்புல வச்சிருந்தாங்க. ஒரு வக்து கூட அவங்க தொழுதது கிடையாது. தொழுகை அப்ப கடமையும் ஆகல, சலாத்து கடமையாகல, சௌமு நோம்பு கடமையாகல, ஹஜ்ஜி கடமையாகல, ஜகாத்து கடமையாகல, ஃபீ சபீல் ஜிஹாதுக்கு போகக்கூடிய
அமைப்பெல்லாம் ஒன்றும் அப்போ கடமையாக்கப்படலை. அந்த மாதிரி கட்டத்துல மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ஹுல் அலில் அதீமை கண்ணால கண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு சொன்ன மாஷா அல்லாஹ் ஷஹாதத்து சொல்லக்கூடிய மகா பாக்கியத்தை பெற்ற ஒரு புனிதமான குடும்பம் மாஷா அல்லாஹ். அந்த குடும்பத்துக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய பிசாரத்து கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய நல்வாக்கு பிஷாரத்து நாயகம் கொடுக்குறாங்க. குடும்பத்தோடு நீங்க எல்லாம் சொர்க்கவாதி மாஷா அல்லாஹ். யா அஹ்ல யாசிர் நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அப்படியே அழைக்கிறாங்க. யா அஹ்ல யாசிர், ஓ யாசிருடைய குடும்பத்தார்களே, நீங்க மொத்த பேரும் சொர்க்கவாதி, நீங்க எல்லாருமே ஜன்னதி, நீங்க மொத்த பேரும் சொர்க்கவாதி மாஷா அல்லாஹ். யாரெல்லாம்? ஹஜரத் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத்னா சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, மாஷா அல்லாஹ் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மாருடைய ஒரு சகோதரர் இருந்தாப்புல அவங்க. இதுல அம்மார் ரலியல்லாஹு மட்டும்தான் தொழுகை நோம்பெல்லாம் கடமையாகும் போது ஹயாத்தா இருந்தது. வேற அம்மார் ரலியல்லாஹு வாப்பா ஹஜரத் யாசிர், ஹஜரத்னா சுமையா அம்மாருடைய சகோதரர் அவ்வளவு பேர் மாஷா அல்லாஹ் மக்காலே ஷஹீத் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சுப செய்தி கொடுத்துட்டாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு மாஷா அல்லாஹ்? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் மட்டும் தான் இருந்துச்சு மாஷா, வேற எதுவும் இல்லை. வேற அவங்களுக்கு என்ன ஒரு கியாமும் தெரியாது, ருக்குவும் தெரியாது, சுஜூதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தொழக்கூடியது, ரசூலுல்லாஹ்வோட சலாத்து எடுக்கக்கூடிய ஒரே அசீம் ஹஸ்தி மாஷா அல்லாஹ் வேற யாரும் இல்லை. அஹ்லு பைத் அத்ஹார நபவி நஃப்ஸ அத்ஹார முஹம்மதி سيدنا علي كرم الله وجهه عليه أفضل الصلاة وأكثر التسليم وأفاض علينا البركات منه في الدنام. سيدنا علي நாயகம் அவர்கள் தான் ஆண்கள்ல மாஷா அல்லாஹ். பெண்மணிகள்ல நம்முடைய ஆரியர் தாயான அவ்வள உம்முல் முஃமினீன் சித்திகத்துல் உல்யா சையதா خديجத்துல் குப்ரா அலைஹா ஸலாத்து வஸலாம் وأفاض علينا البركات منها دهرتنا. எஜமானிமா خديجா நாயகி, எஜமா அலி நாயகம்னா சர்வலோகரச்சர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழக்கூடியவங்க. சலாத்திற்கு ரசூலுல்லாஹ்வுடைய முக்ததியா நின்று மாஷா அல்லாஹ் தொழுகிறோம். மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய முக்ததியா நின்று மாஷா அல்லாஹ் தொழுகிறோம். என்ன இவங்க ரெண்டு பேரும் தான், வேற மற்ற பேர்லாம் என்ன அப்ப தொழுக கடமையாவல. யாருக்கும் சலாத்துனா ஹஸ்ரத் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கே சலாத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, தொழுக கடமையாவல. சித்திக் நாயகம் தொழுவல, புரிஞ்சா? உமர் ரலியல்லாஹு தொழுவல. தொழுக கடமை இல்லையே, எப்படி தொழுவாங்க? விளங்கடிச்சா? இந்த மாதிரி கட்டத்துல நாயகம் குடும்பத்தோடு சொர்க்கவாதின்னு சொல்லி என்ன எல்லாரையும் குடும்பத்தோட மாசால சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க. யா அஹ்ல யாசிர் வாத்துமல் ஜன்னதி, எல்லாரும் மாசால என்ன சொர்க்கவாதி, மொத்த பேருக்கு சொர்க்கவாதி அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பேரையும் குடும்பத்தோட அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது கொண்டு அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபை கொண்டு. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் ஷரீஃப் தான் இந்த மீலாது ஷரீஃபை கொண்டாடுறது. மாஷா அல்லாஹ் எதுக்கு மீலாது யார் கொண்டாடுவா? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் உள்ளாடு மீலாது கொண்டாடுவார். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப் உள்ளாடு தான் மீலாது கொண்டாடுவார். மீலாது ஷரீஃப் கொண்டாட்டங்கிறது என்ன? மீலாது ஷரீஃபை கௌரவிக்கிறது, மீலாது ஷரீஃப் கொண்டாடுறது, நாயகத்துடைய மௌலூது ஷரீஃப் ஒரு இடத்தை பூ கட்டி அலங்கரிக்கிறது, அதுக்கு லைட்டு போட்டு ஜோடனை செய்யறது, இது அத்தனை என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மஹப்பத் ஷரீஃபை வெளிக்காட்டுறது தானே தவிர வேற ஒண்ணுமே. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப் வெளிக்காட்டுறது. நம்முடைய தாய்மார்கள்ல ஒரு தாயான உம்முல் முஃமினீன் ஹஸரத்னா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஅஃபாத அலைனல் பரகாத் மின்ஹா ஸஹரத் தாஹிரின் ஆமீன். ஹஸரத்னா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஹபீபா நாயகி யாரு? உம்மு ஹபீபா நாயகி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலமெல்லாம் எதிர்த்த மக்கால உள்ள மக்கத்து முஷ்ரிக்குகள் குஃபார்களுடைய தலைவராகி கடைசியில ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையில கலிமா சொன்ன அபூ சுஃபியானுடைய மகள் மாஷா. அபூ சுஃபியானுடைய மகள்
ஆனா ஆரம்ப கட்டத்திலே சாபிகூன் அவ்வளவுல உள்ள மூமினத் சஹாபியா ஈமான்தாரி ஆரம்ப கட்டத்திலேயே ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டவங்க. அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவரா ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி அபிசீனியாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச ஹதரத் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகனார் சையதுனா அலி நாயகத்துடைய மூத்த காக்கா ஹஜரத் ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு மாஷா அல்லாஹ் ஹபஷாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு என்ன ஹிஜ்ரத் போன முஹாஜிரின்கள்ல ஒரு முஹாஜிரா சஹாபியா ஹஜரத்னா உம்முல் முஃமினீன் ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. இவ்வளவு பெரிய விசேஷமான நம்முடைய ஆரியர் தாயான உம்முல் முஃமினீன் ஹபீபா நாயகி அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வர்றாப்புல மதீனா முனவரா கிராஸ் பண்ணி அபூ சுஃபியான் வியாபாரத்துக்கு போயிட்டு போறார். அப்ப இஸ்லாம் ஈமான் கொள்ளல. மாஷா அல்லாஹ் என்ன மதீனா ஷரீஃபை கிராஸ் பண்ணி அவர் என்ன செய்யறாரு, மக்காவுக்கு போற மனுஷன் மகளை பார்த்துட்டு போலாமேங்கிற ஆசையில ஒரு பாசத்துல உம்மு ஹபீபா நாயகி வீட்டுக்கு வர்றாப்புல. உம்மு ஹபீபா நாயகி வீட்டுக்கு வந்தா மாஷா அல்லாஹ் உம்மு ஹபீபா நாயகியுடைய வீட்டுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு அப்ப போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டு போயிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்றதுக்காக ரசூலுல்லாஹ் இருக்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு விரிப்பு விரிச்சு வச்சிருந்துக்கிறாங்க உம்மு ஹபீபா நாயகி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து போய் கொஞ்ச நேரம் அபூ சுஃபியான் வந்துட்டாப்ல. அபூ சுஃபியான் வந்த உடனே உம்மு ஹபீபா நாயகி ஓடோடி போய் என்ன செய்யறாங்க, அந்த விரிப்பை சுருட்டுறாங்க, விரிப்பை மடக்குறாங்க. இதை பார்த்தோன்னு அபூ சுஃபியான் கேட்கிறாப்புல, எனது அருமை மகளே ஏன் அதை நீங்க சுருட்டுறீங்க, நான் அதில் உட்காரக்கூடாதான்னு சொல்லி. மாஷா அல்லாஹ் உம்முல் முஃமினீன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முபாரக்கான அந்த நாவலையும் அந்த திருவாயிலையும் கோடான கோடி அல்லாஹ்வுடைய ஸலவாத்து ஸலாம் உண்டாகட்டுமாக. மாஷா அல்லாஹ் ஆமீன் சொல்லுங்க. புரியுதா? உம்மு ஹபீபா நாயகி ஜவாப் சொல்றாங்க அவங்கள பெத்த வாப்பாவுக்கு, அல்லாஹ்ல நீங்க உட்கார கூடாது, அது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறது. மாஷா ரசூலுல்லாஹ் உட்கார்ற விரிப்பு. மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் உட்கார்ற விரிப்பு. அதனால என்ன, நீங்க அதுல உட்கார கூடாதுன்னு சொல்லி அந்த விரிப்பை மடக்கிடுறாங்க. இதுக்கல்ல பாப்பா யாரு, அவரு அபூ சுஃபியான் யாரு, தகப்பன் மக்காவுல பெரிய லீடர், காபத்துல்லாவுடைய முத்தவள்ளி மாறின ஒரு முத்தவள்ளி, காபாவுடைய மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆள். புரியுதா? அவ்வளவு பெரிய படா ஆத்மி இருந்தாலும் என்ன, படா ஆத்மியில வீட்டுக்குள்ள இங்க மாசால என்ன அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரமான ஹாத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம மதுவாலம் நாயகமான இருக்கக்கூடிய நாயகம் இருந்த முபாரக்கான விரிப்பு. அதுல ரசூலுல்லாஹ் தவிர வேற யாரும் உட்கார கூடாதுங்கிற விஷயத்துல உம்மு ஹபீபா நாயகி ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன செய்யறாங்க, இருந்து அதை சுருட்டி மடக்கி வச்சிடறாங்க. சுப்ஹானல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற விரிப்பை உம்மு ஹபீபா நாயகி இந்த அளவுக்கு ஹுர்மத்தாக பேண்றாங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமானவோ நம்முடைய அஹ்பாபுகள் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, குர்பாக்க பார்க்கிற பிள்ளைகளும் சரி, எல்லாம் ரொம்ப உஷாரா ரொம்ப ஷூரோட இந்த விஷயத்தை கேட்கணும். இது என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் நபவி காஜிகான் ஃபக்ரி தோஜான் காஜா மொயினுddin சிஸ்தியுடைய நூரானி தபஜ்ஜுடைய ஃபைசான்ல இருந்து வரக்கூடிய ஃபஹம் இது. மாஷா உம்மு ஹபீபா நாயகி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல வச்சிருக்கிற மஹப்பத் அதிகமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஹபீப் அக்ரம் பேர்ல வச்சிருக்கிற மஹப்பத் அதிகமா. யார் வச்ச மஹப்பத் அதிகம்? அல்லாஹ். சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை உம்மு ஹபீபா நாயகி ரசூலுல்லாஹ் பேர்ல பெரிய மஹப்பத் வச்சவங்க, பெரிய குர்பானானவங்க, பெரிய ஜாஹிதா, சாதாரண ஆள் இல்ல. நான் சொல்லிட்டேன், சாபிகூன் அவ்வளவுல உள்ள சஹாபியா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ரொம்ப பலமாக அவங்கள பெத்த வாப்பா அபூ சுஃபியான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த கட்டத்திலேயே ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்காக மக்காவை திறந்து என்ன அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்க, அபிசீனியால போய் பெரிய கஷ்டமெல்லாம் பட்டாங்க. அவங்கள கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ள அந்த அப்துல்லா அந்த பேரு, அந்த ஆளும் இஸ்லாம் ஆன ஆளு. ஆனா அபிசீனியாவுக்கு போன பிறகு அந்த ஆளு கிறிஸ்துவரா போயிட்டாப்புல.
புள்ள வேற பிறந்துருச்சு, புது நாடு, ரொம்ப சிரமப்பட்டாங்க மாஷா அல்லாஹ். ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக ரொம்ப பெரிய ஜுஹுது பெய்த மிகப்பெரிய ஜாஹிதா யாரு? நம்முடைய ஆரிய தாயான உம்முல் முஃமினீன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃப்ங்கிறது உம்மு ஹபீபா நாயிட்ட மேலோங்கி நின்றுச்சு. அதனாலதான் என்ன, பெத்த தகப்பனைய ரசூலுல்லாஹ் உட்கார்ற விரிப்புல நீங்க இல்ல எவரும் உட்கார கூடாது. நீங்க அல்ல, எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் என்ன, அல்லாஹ்ட ரசூல் இருக்கிற அந்த விரிப்புல ரசூலுல்லாஹ் தவிர வேற யாரும் என்ன இருக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. இருந்த போதும் உம்மு ஹபீபா நாயகம் மட்டுமல்ல, நம்முடைய ஆரியர் தாயான உம்மா ஹதீஜா நாயகம் வச்ச முஹப்பத்து உம்மு ஹபீபா நாயுடைய முஹப்பத்தை விட எத்தனை கோடான கோடி கோடி மடங்கு ஃபௌக்கல உள்ளது மாஷா அல்லாஹ். இருந்த பொழுதும் இந்த முஹப்பத்தெல்லாம் அல்லாஹ் அவன் ஹபீபாக்கிற பேர்ல வச்ச முஹப்பத்துக்கு நிகராகுமா, ஈக்குவல் ஆகுமா, ஈடாகுமா? ஒரு காலம் ஈடாகாது மாஷா. காரணம் என்ன, எத்தனை முஹப்பத்து வந்தாலும் மாஷா அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீனான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீப் ஆக்கிரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எவ்வளவு முஹப்பத் வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். கியாமத் நாளையில மஹ்ஷருடைய தினத்துல எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் எல்லா மலக்குகளும் அல்லாஹ்வுடைய மொத்த படைப்புகளும் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய முடிவு தன் விஷயத்தில் என்ன ஆகுங்கிற அந்த அதிர்ச்சியோடு நடுநடுங்கி நிக்கிற நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா மாஷா அல்லாஹ் எப்படி கௌரவிக்கிறான், எப்படி அல்லாஹ் கௌரவிக்கிறான். மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏராளமான சாபிகூன் அவ்வூன்ல உள்ள சஹாபாக்கள் ரிவாயத் செய்யக்கூடிய அக்ஸரான ஹதீதுரை கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, புரியுதா, ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் கியாமத் நாளையில ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகோமான் அவர்களை அல்லாஹு துல் ஜலால் மாஷா அல்லாஹ் என்ன செய்யறான், யுஜ்லிசுஹு அலல் குர்சி. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய குர்சி ஷரீஃபுக்கு அல்லாஹ் தஜல்லியாக கூடிய அவனுடைய ஷானுக்கு தக்கவாறு, அல்லாஹ்வுடைய ஷானுக்கு தக்கவாறு நம்முடைய அக்கல்ல என்ன அதை நாம இமேஜ் பண்ண முடியாது. அதை விட்டு அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். அல்லாஹ் அவனுடைய மகா அந்தஸ்துக்கு தக்கவாறு அல்லாஹ் தஜல்லியாவும் அவனுடைய குர்சியில மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு பக்கத்துல இன்னொரு குர்சி இருக்கும். அந்த குர்சி மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரமான வஜூத ரஹ்மத்தான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருக்க வச்சு அழகு பார்க்கறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் மகாமல் மஹமூத். மகாமல் மஹமூதுக்கு மாஷா அல்லாஹ் உள்ள தஷ்ரீஹாத்துகள்ல ஒரு தஷ்ரீஹாத் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஹஜ்ரத் குதுவத்து தாபீன் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அபுல் ஆலியா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஜரீதுல் கத்ர் தாபீன் கேக்குறாங்க மாஷா அல்லாஹ் யார்ட்ட, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாட்ட மகாமல் மஹமூதுன்னு சொன்னா அதுக்கு மானா என்ன, மகாமல் மஹமூதுனா அதுக்கு மானா என்னன்னு கேட்கும்போது மகாமல் மஹமூத பத்தி பயான் செய்யக்கூடிய தஷ்ரிஹாத் செய்யக்கூடிய ஹஜ்ரத் ரயீசுல் முஃபஸ்ஸரின் ஹிப்ரு ஹாதிஹில் உம்மான் கண்மன் நாயகத்தால் நல்வாக்கு பெற்ற ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய அர்ஷுல் அஸீம்ல அல்லாஹ்வுடைய குர்சிக்கு பக்கத்துல மாஷா அல்லாஹ் இன்னொரு குர்சி வச்சிருப்பான். யுஜ்லிசுஹு அலல் குர்சி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜ்லிசு மாஹு அலல் குர்சி, யுஜ்லிசு மாஹு அலல் குர்சி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னோட குர்சிக்கு பக்கத்துல இன்னொரு குர்சியை வச்சு அந்த குர்சி ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இருக்க வச்சு அழகு பார்க்குவான் மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய
தஜல்லி நடக்கிற அந்த குர்சி ஷரீஃபுக்கு பக்கத்துல மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்சி ஷரீஃப்ல ஜல்வா ஃபரோஸா ஆவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அல்லாஹ் தபாரக வ தஆலா அன்பை பொழிகிறான், அல்லாஹ் மஹப்பத்தை சொரிறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் பேர்ல மாஷா. அப்போ இந்த மஹப்பத்துக்கு நேராக ஏதாவது ஒரு மஹப்பத் இருக்குதா மாஷா? இந்த மஹப்பத்துக்கு சமமா வேற ஏதாவது மஹப்பத் இருக்குதா? ஒரு மஹப்பத்தும் கிடையாது. அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருடைய ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மஹப்பத் வைக்கிற மாதிரி வேற யாராலும் வைக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கியாமத் நாளையிலேயே அவனுடைய அர்ஷுல் அலீம்ல அவன்ற குர்சி முபாரக் பக்கத்துல இன்னொரு குர்சியை வச்சு அல்லாஹ் அங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜொலிக்க வச்சு அல்லாஹ் அழகு பார்க்கறான்னு சொன்னான். அந்த நாயகத்தை அல்லாஹ் இந்த ஆலமு ஷஹாதாவை கொண்டுகிட்டு வரும்போது அந்த நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபேன எவ்வளவு உயர்ந்த மகா அந்தஸ்துல உள்ள அபவைன் ஷரீஃபுடைய நிஸ்பத் ஷரீஃபுல அல்லாஹ் கொண்டு வந்திருப்பான். கொஞ்சம் ஷூர், கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிச்சு பாரு மாஷா அல்லாஹ். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த விரிப்புல உம்மு ஹபீபா நாகிய பெத்த வாப்பா இஸ்லாம் மகாத நாடு அபு சுஃபியான் மக்காவுல காஃபிர்களுக்கு மத்தியில முஷ்ரிக்களுக்கு மத்தியில பெரிய லீடர் இருந்த போது மாஷா அல்லாஹ் என்ன உங்க லீடர்ஷிப்லாம் வேற. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து விரிப்புல என்ன நீங்க உட்கார்றது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதை இல்லை. அது ரசூலுல்லாஹ் தவிர வேற யாரும் அந்த விரிப்புல உட்காரக்கூடாதுன்னு அந்த விரிப்புக்கு மாஷா அல்லாஹ் முபாரக்கான அந்த நஷிஸ்துக்கு மாஷா அல்லாஹ் உம்முல் முஃமினீன் நம்முடைய ஆரிய தாய் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வளவு பெரிய இக்ராம் செய்யறாங்கன்னு சொன்னா உம்மு ஹபீபா நாயுடைய மஹப்பத் அது மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய ஹதரத்துல் குதுசியால உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கல்பு ஷரீஃப்ல இருக்கிற மஹப்பத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈமானுடைய அந்த ஹலாவத் ஷரீஃபுடைய வெளிப்பாடுதான் இந்த வாக்கு, இது திருவாக்கு மாஷா அல்லாஹ். அப்படின்னு சொன்னா உம்மு ஹபீபா நாயி இவ்வளவு முஹப்பத்து காட்டினா அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மதுதோல நாயகமான கியாமத் நாளையிலே தன்னுடைய அர்ஷுல் அலீம்ல தன்னுடைய குர்சி முபாரக்காவுக்கு பக்கத்துல இன்னொரு குர்சி ஷரீஃபை வச்சு அங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜொலிக்க வச்சு அழகு பார்க்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நாயகத்தை அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆலமு ஷஹாதாவை கொண்டு வர்றான்னு சொன்னா சாதாரண உம்மா வாப்பா மூலமா அல்லாஹ் கொண்டு வருவானா? சாதாரண உம்மா வாப்பா மூலமா அல்லாஹ் கொண்டு வருவானா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபாது அலைனா البركات منهما ظهر ஆமீன். நாயகமார்கள் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியால ஆலா தரஜால உள்ள அல்லாஹ்வுடைய முகர்ரபான சித்திகீன்கள்ல மாஷா அல்லாஹ் என்ன ஆலா தரஜால உள்ள சித்திக்குடைய மர்த்தபால ஷான்ல இருக்கிறாங்க. சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியால என்ன சித்திகீன்களுடைய மர்த்தபால ஆலா ஷான்ல இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆலா ஷான்ல இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். சும்மா சாதாரணமான முறையில் அல்ல மாஷா அல்லாஹ். என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்துவல்லம் நாயக கோமானுடைய ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத்துடைய மகா மகத்துவங்களை மகா விசேஷங்களை நம்முடைய அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய இமாமின்களான ஐமத்தின்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன அதையெல்லாம் அழகான முறையில நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நாயகத்துடைய நசபு ஷரீஃப்லையும் ரசூலுல்லாஹ்வுடைய சிஹர் முபாரக்காரையும் பஹல் ஜும்மாவுடைய பயான்ல ஹாஜா நாயத்துல மனது ஹிமாயத்துல பயான் செஞ்சேன்.
குர்பாக்க பார்த்தார்களும் தெரியும். நசபு ஷரீஃப்ங்கிறது என்ன? நாயகத்துடைய வாப்பா நாயகம், அவங்களோட வாப்பா நாயகம், அப்படி வாப்பா மாறுபட போறது வாப்பா வாப்பாட வாப்பா வாப்பாட வாப்பா, நசபு ஷரீஃப். சிஹர் முபாரக்கான என்ன? உம்மா வாப்பாட உம்மா, உம்மா வாப்பாட உம்மா, அவங்களோட உம்மா அவங்களோட உம்மா. செய்தா கண்மன் நாயத்தில் அருமை உம்மா செய்த ஆமினா நாயி, அவங்களோட உம்மா அவங்களோட உம்மா, உம்மா மாறு உம்மா 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 போறது சிஹர் மாசா, சிஹர் சுவாது ஹானா சிஹர். அப்ப நாயகத்துடைய நசபு ஷரீஃப்லையும் சிஹர் முபாரக்காலையும் உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலே உள்ள 500 பேருடைய அஸ்மாக்களையும், அந்த 500 பேரும் ஸ்வாலிஹீன்களாக, சித்திகீன்களாக, முவஹிதீன்களாக, சாஜிதீன்களாக இருந்தாங்கன்னு சொல்லி இமாம் முஹம்மத் பின் அபு நஸ்ர் சாஹிபல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அவங்களோட கவுல் முபாரக்காவை அல்லாமா காதி இயால் ரஹ்மஹுல்லாஹ் ரஹ்மத்து வாசியா, அல்லாமா இமாம் காதி இயால் அவங்களுடைய ஷிஃபா ஷரீஃப்ல கொண்டு வராங்க. அல்லாமா காதி இயால் மீலாது ஷரீஃப்ல பயான் செய்யறேன்னு சொல்லிட்டேன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு சம்பந்தம் இல்லாம நாயகம் போருக்கு போனாங்க, அங்க போனாங்க, இங்க போனாங்க, என்ன புரிஞ்சா? அல்லாட்டி எல்லா சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க, வயிற்றுல கல்ல கட்டினா, இந்த கதையெல்லாம் பேசிட்டு இல்லாம மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய அஸமத்து ஷரீஃபை பார், ரசூலுல்லாஹ்வுடைய ஹுர்மத்துல் அக்பரை பார். அல்ஹம்துலில்லாஹ். இமாம் கலபி அவங்க சொல்றாங்க, நாயகத்துடைய ஆபாவ் அஜிதாத் உம்மஹாத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கண்மணி நாயகத்துடைய அபவைன் கரீமைன் வரையிலே மாசால உள்ள 500 பேர் ஒரு நாள் 2 நாள் இல்ல, 500 பேர்னா எப்படிங்க? இப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு வாப்பா, மிசால் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா அப்துல்லா நாயகத்துடைய அருமை சகோதரர் ஹஜ்ரத் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா அப்பாஸ் அலைஹிஸ்ஸலாம், சையது ஷஹதா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகத்துடைய சகோதரி ஹஜ்ரத்னா சையதா சஃபியா பின்த் சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம், இவங்களோட சீரத்து முபாரக்கான எடுத்து இவங்களோட ஈமானுடைய ஹால், இவங்களோட ஷரஃப் எல்லாம் இது போல மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய நசபு ஷரீஃப்லையும் சிஹர் முபாரக்காலையும் இமாம் கலபி முஹம்மது இப்னு அபு நஸ்ர் சாஹிபல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ் 500 பேருடைய அந்த பயோகிராஃபி, ஹோலி பயோகிராஃபி எடுத்து மாஷா அல்லாஹ் என்ன அத மஜ்முஆக்கி இருக்கிறாங்கன்னு இந்த செய்தியை இமாம் காதி இயால் புரிஞ்சா? அல்லாமா காதி இயால அவங்களுடைய ஹுஜ்ஜத் என்ன? எல்லா ஐம்மத்தீன்கள் முஹத்திஸீன்களுக்கு மத்தியிலும் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துல வச்சு கொண்டாடக்கூடிய ஆள் இமாம் காதி இயால். அவங்கள எல்லாரும் கொண்டாடுவாங்க, புரிஞ்சா? அப்படிப்பட்ட இமாம் காதி இயால் அவர்களுடைய ஷிஃபா ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் கொண்டு வர்றாங்க. இமாம் கலபி முஹம்மது பின் அபு நஸ்ர் சாஹிபல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ் 500 பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபின் வரையில பாருங்க. நம்முடைய இமாமின்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸபு ஷரீஃப்ல சிஹர் முபாரக்கால எவ்வளவு ஹுர்மத்தை பேணி நடந்திருக்கிறாங்க. இதுதான் உண்மையான ஈத் மிலாது மௌலிதுல் கரீமுடைய கொண்டாட்டம். நம்ம சும்மா வீட்டுல என்ன நான் மௌலிது ஓத போறோம்னு சொல்லி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு பரக்கத்து, அது பரக்கத்து மாஷா அல்லாஹ். அதில் உயிரோட்டம் ஜீவன் எப்போ வரும்? இதுலதான் இருக்குது மாஷா அல்லாஹ். அது உயிரோட்டம் எப்போ வரும்? இதுலதான் இருக்குது. எது? நாயகத்துடைய ஆபாவு அஜிதாத் உம்மஹாத்துடைய அஸமத்து ஷரீஃபை நாம என்ன பேணி நடக்க வேண்டும், புரிஞ்சா? அது நம்ம மீது என்ன கட்டாயமான கடமை. அது நம் அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்துமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமும் நம் மீது கடமையாக்குறாங்க மாஷா, நம் மீது கடமையாக்குறாங்க. ஆனா பிந்திய காலத்துல வந்த அமவியாக்களுடைய ஆட்சியில, குறிப்பா அமீர் ஷாம் முஆவியா பின் அபு சுஃபியான், பிந்தி வந்த அப்துல் மலிக் பின் மர்வான், இப்படி என்ன அமவியாக்களுடைய ஆட்சியில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான ஹாஷிம் குடும்பத்துடைய மகா விசேஷங்களை, மகா கௌரவங்களை எல்லாம் என்ன எடுத்து பயான் செய்யக்கூடிய சஹாபாக்கள் வாயிலெல்லாம் முத்திரை போட்டு வச்சாப்புல. நான் சொல்லலைங்க, உஸ்துல் காபால வருது.
உஸ்துல் காபால வருது மாஷா அல்லாஹ். ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல 10 வருஷம் நாயகத்துக்கு ஹிதமத் பண்ணின நாயகத்துடைய ஹாதிமான சாபிகூன் அவனுள்ள உள்ள சஹாபியா ஹஸரத்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மாஷா அல்லாஹ் அவங்களுடைய திருமகனார் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ன பண்ணாப்ல அவங்களோட ஷோல்டர்ல அடிமைகளுக்கு குத்துற ஸ்டாம்ப் முத்திரை போட்டு வச்சிருந்தாப்புல. எதுக்கு? அடிமைகள் எஜமான்ற உத்தரவு இல்லாம வாய் திறக்கக்கூடாது, பெர்மிஷன் இல்லாம வாய் திறக்கக்கூடாது. எஜமானுடைய பர்மிஷன் கிராண்டட் ஆனா தான் வாய் திறக்கணும். புரிஞ்சா? இந்த மாதிரி யாருக்கு முச்சீலு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு காரணம் என்ன? 10 வருஷம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார குதுசியால ஹதரத்துல் ஆலியால இருந்த சஹாபி மாஷா அல்லாஹ். ஏதாவது நாயகத்துடைய அபுபைத் ஷரீஃபை 4 பைத் அத்தானவருடைய அலமத்து ஷரீஃப்களை எடுத்து பயான் செஞ்சா இவங்களுக்கு என்ன அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால என்ன வாய் திறக்க கூடாதுன்னு சொல்லி அனஸ் இப்னு மாலிக்குடைய ஷோல்டர்ல முத்திரை போட்டு வச்சிருந்தாங்க. உஸ்துல் காபால என்ன பதிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்கு. புரிஞ்சா? ஆனா இதையெல்லாம் தாண்டி ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துல என்ன மொத்த பேரும் தலாலத்துல போக மாட்டாங்க. மொத்த பேருக்கு என்ன ஒரு கஷ்டமான ஒரு அமைப்பு வராது. அல்லாஹ் ஹக்கை வெளியாக்குறதுக்காக ஒரு கௌம வச்சிருப்பா. அப்படி உள்ள கௌம்ல பிறந்தவர்கள் தான் அல்லாமா காதியால் போன்ற பிந்திய காலத்துல வந்த இந்த நம்முடைய இமாமின்கள்லாம் மாஷா அல்லாஹ் என்ன யார் யாரெல்லாம் நாயகத்துடைய ஆபா அஜ்தாத் உம்மஹாத்துடைய மகா விசேஷங்களை எல்லாம் என்ன குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துல தொகுத்து இந்த உம்மத்து கொடுத்திருக்கிறாங்கிற அந்த முபாரக்கான ஒளிமயமான செய்திகளை எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன சொல்லி நமக்கு கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்குது. உலமாக்களை கிதாபு பார்க்கறால என்ன ஷிஃபாவை பாரு இமாம் முஹம்மது இப்னு அபு நஸ்ர் சாஹிபுல் கலபி ரலியல்லாஹு இமாம் கலபி அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன 500 பேர் நாயகத்துடைய ஆபா அஜ்தாத் உம்மஹாத்துடைய பயோகிராஃபியை கலெக்ட் பண்ணி அவங்களுடைய இஸ்லாஹியத்தை பத்தி அவங்களோட வாழ்க்கையுடைய அந்த தூய்மையான பரிசுத்தமான நிலைகளை பத்தி மாஷா அல்லாஹ் என்ன பயான் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாமா காதியா அவங்களோட ஷிஃபால கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆயால் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிபூரணமான திரு பொருத்தத்தையும் நாயகத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம்ங்கிறது புன் சிரிப்பையும் நாயகத்துடைய அந்த புன்னகையின் அந்த பிரகாசத்தில் நம்முடைய கல்பும் ரூஹும் ஜிஸ்மும் நம்முடைய ஆஃபாக்கும் அன்ஃபுஸும் நம்முடைய தீனும் துனியாவும் கபரும் ஆখিরাத்தும் மாஷாஅல்லாஹ் ஜொலிஜொலிக்க வேண்டுமே. ஆனால் கண்மணி நாயகத்துடைய அபவைன் ஷரீஃபே முஸ்தஃபே முஜ்தபே அப்துல்லாஹ் ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபால் அலைனல் பரகாத் மின்ஹுமா நாயகமார்களுடைய மகா விசேஷத்தை நமக்கு நாயகம் எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க முபாரக்கான திருவாயால அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறான். இவைகளை எல்லாம் நாம் அவசியம் நாம் அறிந்து தெரிவதற்கு அலீமுஷான் அஹ்லுல் பைத் தஹார் நபவி காஜிகான் ஃபக்ரே தோஜஹான் காஜா மொயினுத்தீன் அல் ஹுசைன் ஹசன் திஸ்தி நாயகத்துடைய மததையும் ஹிமாயத்தையும் ஐனாயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காஜா நாயகத்துடைய கபுத அத்ஹர் அஸீமான என்னுடைய அபவைன் கரீமை ரலியல்லாஹு அன்ஹுமா வனஃபானா மின் பரகாத்திஹிமா ஃபித் தஆலா ஆமீன். பரக்கத் செய்து நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அஹபாபுகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹ் மின் ஃபضلி வ ரசூல் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி